அடுத்தது 17வது அத்தியாயம். சப்ததசோऽத்தியாயः ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. இந்த அத்தியாயத்தின் பெருமையும் இந்த அத்தியாயத்தின் கோர்வையும் அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். அதாவது போன அத்தியாயத்தில் கடைசியாக சொன்னார், எதை செய்வதாக இருந்தாலும் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு செய்ய வேண்டும், சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்ட குணங்களை கொண்டிருக்க வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்லப்படாத அதற்கு மாறுபட்ட அதிலிருந்து விலகி வெளியில் நிற்கிற எந்த விதமான குணங்களும் எந்த விதமான செய்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் என்ன செய்யணும், சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல்களை செய்வதாக இருந்தாலும் அதற்குள் சொல்லப்பட்டிருக்கிற குணங்களை ஏற்று அதன் பிரகாரம் நடக்கிறதா இருந்தாலும் அவை அனைத்தும் ஒப்புக்கொள்ளப்படும். அதனால்தான் என்ன சொன்னார், சாஸ்திர விதி முஸ்துருஜ்ய. அதனால அதுக்குள்ள சாஸ்திரத்துக்குள் உட்பட்டு இருக்கக்கூடிய எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அதுலேயே 300 வருஷம் கூட சொல்லியிருக்கார். என்ன ஸ்வதர்மம், நமக்குன்னு என்ற விதிக்கப்பட்ட என்ன கர்மாவோ அதை நம்ம செய்திருக்கணும்னு. அப்புறம் எதை செய்கிறதா இருந்தாலும் என்ன வேணுமானாலும் அதை என்கிட்ட தான் கேட்கணும். சுவாமிகிட்ட கேட்ட பிறகு தான் அதுலேருந்து என்ன கிடைக்கும், அது உனக்கு உண்டா இல்லையா, எப்போ உண்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அதை சுவாமியே நிர்ணயம் பண்ணி நம்மளுக்கு அந்த நாளில் கிடைக்க வைப்பார். அதனால் அசுர சம்பத்துன்னு என்ன சொன்னால், இந்த சாஸ்திரங்களில் உட்படாத கொள்கைகளை கொண்டிருப்பவனும் அதில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களை செய்பவனும் அப்புறம் எப்போவுமே மீண்டும் மீண்டும் காமக்ரோத லோப மகம் அப்படின்னு சொல்கிற காமக்ரோத லோபம் என்கின்ற நரகத்துக்கு அழைச்சின்னு போகிற பகிரங்கமான வாயில்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய விருப்பம் இருப்பவர்களும் அத்தகைய குணங்களை கொண்டிருப்பவர்கள் எல்லாமே என்னது, அசுர சுபாவம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் வரும்பொழுது, அதாவது 16வது அத்தியாயத்தின் முடிவில் காமம் குரோதம் லோபம் இவை மூன்றுமே நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பகிரங்கமான வாயில்கள் என்றும் விவேகியானவன் அந்த வழியை எட்டிக்கூட பார்க்கக்கூடாது என்று சொல்லுகிறார். மேலும் நெறி தவறாமல் மனதை நிலைநிறுத்துவதற்கு சிறந்த வழி சாஸ்திரத்தை பின்பற்றுதலே ஆகும் என்றும் கூறுகிறார். மேலும் அங்கனம் செய்யாமல் காமக்ரோத வசத்தினால் சாஸ்திரத்தை மீறி மனம் போனபடி நடத்தலால் என்ன நடக்கும், இங்கேயும் சுகமில்லை, இகலோகத்திலையும் சுகமில்லை, பரலோகத்திலையும் சுகமில்லை, அங்கே பரலோகத்துக்கு போகக்கூடியது என்ற அந்த வாய்ப்பையும் நழுவு விடுகிறான் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது இங்கும் சுகமில்லை அங்கும் நற்கதி இல்லை என்றும் கூறப்பட்டது. இது எல்லாமே 16வது அத்தியாயத்தில் இதை வரிசையாக சொல்லி கொடுத்துட்டு. மேலும் ஆகையால் செய்யத்தக்கது அதை செய்வதற்கும் செய்யத்தகாததை விடுவதற்கும் என்ன பண்ணணும், சாதகன் சொன்னால் அவனுக்கு சாஸ்திரமே ஊன்றுகோல், சாஸ்திரமே கண்ணாடி போல். எதை செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இத்தனை வயசாகுது, இந்த ஜென்மா கிடச்சிருக்கு, இந்த பரம்பரையில் பிறந்திருக்கோம், இந்த மாதிரி வைஷ்ணவ ஜென்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவ ஜென்மாவில் பிறந்திருக்கா, இத்தனை வேலைகளை செய்திருக்கோம், இத்தனை வயது தாண்டி இருக்குன்னா எதை செய்யணும், வாட் இஸ் தட் வி ஆர் டூயிங், எதை நம்ம இதிலேருந்து விலகி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன உண்டு, இந்த சாதகனுக்கு சாஸ்திரமே ஒரு பிரமாணம், அதுவே ஒரு கண்ணாடி போல் உனக்கு செய்ய வேண்டியதை எடுத்து காட்டி தரும். அதே மாதிரி இத்தனை வயசாக இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாது, சில சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து காட்டி புரிய வைப்பதற்கும் சாஸ்திரமே பிரமாணம். பிரமாணம் என்பதுதான் முடிவு. இதிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, மாற்றுக்கு கருத்து சொல்வதற்கு இடமில்லை. இங்கே நம்ம வேறு ஏதாவது அனுசரிக்கணுமா, குணங்களை பின்பற்ற வேண்டுமா, இப்படி தான் உணவு உட்கொள்ள வேண்டும், இப்படி தான் என்ன நடை உடை பாவனைகள் இருக்க வேண்டும் சொன்னால் அதை சொல்வதற்கும் சாஸ்திரமே பிரமாணம். ஆனால் இதை தாண்டி இதில் பற்றுக்கொள்ளாமல் சாஸ்திர விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் செய்பவனாக இருந்தால் அவை அசுர சுபாவம் என்றும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்கிறார். மேலும் இதை கேட்ட அர்ஜுனன் மனதில் ஒரு சந்தேகம் நிகழ்கின்றது. என்ன, சாஸ்திரத்தை உணராத நிலையில் ஒருவன் அன்புடனும் ஸ்ரத்தையுடனும் ஒரு கர்மத்தை செய்வானே ஆயின் அதுவும் சாஸ்திரத்தை மீறிய குற்றத்திற்கு உட்பட்டதாகுமா, சாஸ்திரத்தை மீறியத குற்றத்திற்கு உள்ளாகுமா, என்ன நடக்கும் அப்படின்னு பெருமாளை கேட்குறான். அப்படியானால் அது இல்லையெனில் எவ்வாறு பலனை அளிக்கும் என்பதே ஆகும். அதாவது இப்போ நம்மளுக்கு ஏகாதசினிக்கு உபவாசம் இருக்கணும்னு சொல்லியிருக்கார் பெருமாள். அதாவது ஆகாரத்தை தவிர்க்கணும், முழு நேரமும் பஜனை பாடல்கள் பெருமாளை பற்றின விஷயங்கள் தத்துவ விசாரங்கள் அதை பற்றியே இருந்திருக்கணும்னு சொல்கிறார்.
அது அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ என்னாச்சு, ஏகாதசி நிர்ஜலம். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஏகாதசி அன்னைக்கு உபாயமாக ஸ்வல்ப ஆகாரம் எடுத்துக்கிறோம், பல ஆகாரம் எடுத்துக்கிறோம், பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். பழம்னு சொன்னால் ரெண்டாவது போட்டால் பழம் என்னென்னா பழங்கள், பழ வகைகள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் உபாயமாக ஒரே ஒரு வேளை ஒரு ஏதான ஒரு ஆகாரம் எடுத்துட்டு கஞ்சியோ பருப்போ பழமோ எடுத்துட்டு பாக்கி நேரத்தில் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறோம். இது ஆகாரத்து ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன முறைகள் நம்ம பெரியவாள்லாம் எப்படி அனுசரிச்சிருக்கிறா, நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு பார்த்து. ஆனால் அதை ஒருத்தர் என்ன பண்ணல, ஏகாதசி அன்னைக்கு பண்ணலை. அவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆஃபீஸ் போக வேண்டாம், வெளியில் எங்கேயும் எந்த வேலையும் இல்லை, கார்த்தால் எழுந்து இந்த நம்மளெல்லாம் சொல்கிறோமே பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு கஞ்சி வண்டி சாப்பிட்டுக்கலாம், நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறோமே, அதுபோலெல்லாம் இல்லாமல் முழு அளவில் நிர்ஜலமாக இருக்கான். ஆனால் அது அவனுக்கு சௌரியப்பட்ட நாளில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் பெருமாள் அதை பார்த்து என்ன பண்ணுவார், பெருமா ஒரு நம்மட்டு சிரித்து விடுவார். ஏன்னு கேட்டால் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்க வேண்டியது, ஆகாரத்தை ஸ்வல்ப ஆகாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏகாதசி இல்லாமல் ஒரு நவமிலேயோ ஒரு அஷ்டமிலேயோ வேறு ஏதான ஒரு புதன்கிழமையோ நம்ம இருக்கோம்னு சொன்னால் அது என்ன, அது சாஸ்திர விதிக்கு உட்பட்டது இல்லையானதால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது அதுவும் சாஸ்திரத்தை மீறிய குற்றத்துக்கு உள்ளாகுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். எவ்வாறான பலனை அளிக்கும், அதுக்காக அவன் உபவாசம் இருந்தானே அது என்ன ஆகும்னா அவ்வளோதான், ஒரு நாளைக்கு சாப்பாடு மிச்சம் 100 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படி தோணிடும். சாஸ்திரத்துக்கு உட்பட்ட கர்மங்களை செய்வதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். சாஸ்திரத்திற்கு உட்படாத கர்மங்களை செய்வதும் அதில் ஏற்படக்கூடிய ஸ்ரத்தை அது இயற்கையாகவே முக்குணங்களை அனுசரித்து மூகைப்படும் என்று கூறி யஜ்ஞம் தானம் தவம் இவற்றின் பாகுபாடுகளையும் பகவான் மீண்டும் இந்த அத்தியாயத்தில் விளக்கியும் காட்டுகிறார். அதாவது சாஸ்திரத்துக்கு உட்படாத செயல்களை செய்யறதுக்கு ஒரு பெரிய ஸ்ரத்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதுவும் 3 வித கர்மங்கள் என்ன, யஜ்ஞம் தானம் தவம், இது 3. அப்புறம் இந்த காரணத்தினாலேயே இந்த அத்தியாயம் ஸ்ரத்தா திரய விபாக யோகம் என்று கூறப்படுகிறது. இதுக்கு கீதார்த்த சங்கிரகத்தில் என்ன தேசிகர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மறை பொருந்தாதவை வல்லசுரர்க்கு வகுத்தமையும் மறை பொருந்தும் நிலையும் வன்குணப்படி மூவகையும் மறை நிலை தன்னை வகுக்கும் குறி 3 மேன்மையையும் மறை உமிழ்ந்தான் உரைத்தான் வாசவன் தன் சிறுவனுக்கே. மறை பொருந்தாதவை அசுரர்க்கு வகுத்தமையும், மறை பொருந்தாதவை அதாவது சாஸ்திரத்துக்கு உட்படாத செயல்களை, அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாத செயல்களை செய்வது யாருக்கு பொருந்தும், அசுரர்க்கு பொருந்தும், அவருக்காக வகுத்தது. அப்புறம் மறை பொருந்தும் நிலை, சாஸ்திரத்துக்கு உட்பட்ட நிலை, சாஸ்திரத்துக்கு உட்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்களை செய்வது, அதற்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை மனம் உவந்து செய்வது அப்படின்னு சொன்னால் வன்குணப்படி மூவகையும், அதுவும் 3 வகைப்படும். அது என்ன, யஜ்ஞம் தானம் தவம். எதெல்லாம் சாத்விக யஜ்ஞம், ராஜச யஜ்ஞம், தாமச யஜ்ஞம். சாத்விக தானம், சாத்விக தவம், அப்புறம் ராஜச தானம், ராஜச தவம், தாமச தானம், தாமச தவம் அப்படின்னு எல்லாமே 3 வகைப்படும். அதுபோல் மறை நிலை தன்னை வகுக்கும் குறி 3. மறை எப்படி இருக்குது, சாஸ்திரம் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் ஒருத்தனுக்கு புரியுறது அப்படின்னு சொன்னால் அதுலேயும் சத்துவம் ரஜஸ் தமஸ், அதுபோல் 3 விதமாக அதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு என்ன மேன்மை, சத்துவகுணத்தை என்ன பண்ணணும், அதே பேணி வளர்த்து சத்துவகுணம் நமக்கு இருக்கணும்னு முயற்சி செய்யணும். அதே மாதிரி ரஜஸு தமசு இருக்கிறத கூடுமான வரைக்கும் விலக்கி நிற்கணும். அப்படி ஒரே நாளில் ஒரு மத்தியானத்தில் ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ளே சத்துவம் தான் மேலே நோங்கி நிற்கும், ரஜஸு தமசெல்லாம் விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட் அது விட்டு போகாது நம்மளை. ஓவர் நைட் இல்லை, ஒரு ஆஃப்டர்நூனில் அது நம்மளை விட்டு போகாது. ஏன்னு கேட்டால் இந்த ராஜசத்தோட வாசனையும் தாமசத்தோட வாசனையும் ஜென்மாந்தரமாக இந்த ஆத்மாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நிச்சயமான பழக்கம், தொடர்ந்த பழக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கணும். சத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்துவகுணத்திற்கு மேலோங்கி நிற்கக்கூடிய செயல்கள் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லி தருவார். அதே மாதிரி உணவு வகைகள், சத்துவகுணத்தை மேலோக்கி வளர செய்யக்கூடியதான உணவு வகைகள், அப்புறம் தாமசத்தை எது வளர்க்கும், அப்புறம் ராஜச குணத்தை எது போல உணவுகள் வளர்த்து கொடுக்கும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் சொல்லி கொடுக்குறார். அதனால்
மறை நிலை தன்னை வகுக்கும் குறி மூன்றும். இந்த மாதிரி சத்துவரஜஸ் தமசில் இருக்கே அதனுடைய மேன்மை, இந்த மேன்மை எல்லாத்தையும் மறை உமிழ்ந்தான் தான் உரைத்தான். மறை உமிழ்ந்தவன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அப்புறம் என்ன? மகாலட்சுமியின் கேள்வன். மறை உமிழ்ந்தான் தான் உரைத்தான், அவனே உரைத்தான். வாசவன் தன் சிறுவனுக்கே. வாசவன் என்ன? இந்திரனுடைய மைந்தன் அர்ஜுனனுக்கு இதை எல்லாத்தையும் பெருமாள் கூட்டி நின்று சொல்கிறார். இதெல்லாம் இப்படி இருக்கணும். 3 விதமானது ஸ்ரத்தாத்ரய விபாகம். ஸ்ரத்தை 3 விதமான வகுத்தலை கொண்டது. அது எல்லாமே தாமசம், ராஜசம், சத்வம். சத்வம், ரஜஸ், தமஸ், இது 3. அதே மாதிரி யஜ்ஞம், தானம், தவம், இதுவும் 3 வகைப்படும் என்று கூறி இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து சொல்லிட்டு வரார். என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் முதல் ஸ்லோகத்தில். முதல்ல போன அத்தியாயத்தில் கடைசியில் பெருமாள் என்ன சொன்னார்? எஸ் சாஸ்திர விதி முஸ்ருஜ்ய அப்படின்னு வர்த்ததே காமகாரதா அப்படின்னு. அதனால் அப்படி சொல்லும்போது தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. எல்லா காரியங்களுக்கும் என்ன? சாஸ்திரம்தான் பிரமாணம். அதுலேருந்து நிலை பற்று இருக்கணும், அதை அனுசரிக்கணும் அப்படி சொல்கிறார். எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் அப்படின்னு எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட செயல்களையே செய்ய வேண்டும்னு கடைசியாக போன அத்தியாயத்தில் சொல்லி கொடுத்தார். இதை காட்ட உடனே அர்ஜுனனுக்கு பெரிய ஒரு டவுட் வருது. என்ன? ஏ சாஸ்திர விதி முஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. அர்ஜுன உவாச்ச ஏ சாஸ்திர விதி முஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டா து கா கிருஷ்ண சத்வமாஹோ ரஜஸ்தமஹ. என்ன கிருஷ்ணா, எனக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னு அர்ஜுனன் பெருமாள்கிட்ட சொல்லியாருது. கிருஷ்ணா, உன்னால் நீ என்ன பண்ண? எவர்கள் சாஸ்திர விதிம் சாஸ்திர நிதியை விட்டு ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய் யஜந்தே பூஜிக்கின்றார்களோ அவர்களுடைய நிஷ்டா நிலை எத்தகைத்தது? கா கிருஷ்ணா கா தூ அப்படின்னு கேட்குறார். என்ன இது நீ சொல்கிற? சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி செய்யலை, ஆனால் வேறு மாதிரி செய்கிறான். அவனுக்கு தோணின பிரகாரம் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அதற்கு என்ன பலன் கிடைக்கும்? அதை எப்படி செய்கிறானே, அதுக்கு என்ன பொருள்? எனக்கு என்ன கிருஷ்ணா இங்கே வருது திடீர்னு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறார். எவ்வகைத்து சத்துவம், அது என்னது? சாத்விகத்தோதில் சேருமா, இல்லை ராஜசத்தோடு சேருமா, இல்லை ஆஹோ அது தாமசமா? எவ்வகைத்து சத்வம் ரஜஹா ஆஹோ தமஹா அப்படின்னு யஜந்தே சத்வமாஹோ ரஜஸ்தமஹா. அது எவர்களுடைய நிஷ்டை அந்த மாதிரி நிலை. சாஸ்திரத்தை சொல்லாத சில கர்மாக்களை செய்கிறாலே அது எதை சேர்ந்தது? சாத்விகமா இல்லை ராஜசமா இல்லை அது தாமசத்தோடு சேர்ந்ததா அப்படின்னு. அப்போ பெருமாள் உடனே சிரிச்சுக்கிறார். அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்யணும். அதாவது இப்போ நம்ம பரீட்சைக்கு போனால் ஒரு 10 கேள்வி கொடுத்துருக்கா. இந்த 10ல் 7 கேள்வி எழுதணும். 10 கேள்விக்கு அவுட் ஆஃப் 10 7 questions ought to be answered. இந்த 7 கேள்விக்கு தான் 7 கேள்விக்கு 100 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நான் இதில் என்ன ஆச்சு? இதில் 3 கேள்வி விட்டுடலான்னு சொல்லிட்டானா 7 கேள்வி தான் சொல்லணுமா? இந்த 7 கேள்வி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 7 கேள்வியே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு 7 கேள்விக்கு நம்ம பதில் எழுதினா அந்த ஆன்சர் ஷீட்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதா? அதுதான் இப்போ அர்ஜுனன் கேட்குறான். அந்த ஆன்சர் ஷீட்டை நம்ம வி ஆர் பேர்டு ஃப்ரம் கரெக்டிங் அவர் பேப்பர். ஏன்னா கேட்ட கேள்வி கொஷின் பேப்பரை செட்டில் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பரை செட் பண்ணி தானே அந்த ஆன்சர் ஷீட்டை அனுப்புவா கரெக்ஷனுக்கு. அப்போ கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்விக்கு பதில் இருந்தால் தான் அந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுவார்? மார்க் போடுவார். ஆனால் இப்போ என்னாச்சு? அந்த கேள்வியில் கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்வியே இல்லை. இவனுக்கு தோணின ஒரு 8 கேள்வி எழுதி எல்லாத்துக்கும் பதில் எழுதியிருக்கான். அப்போ கூட ஏன் 10 கேள்வி எழுதலைன்னா நீ தான் 3 கேள்வி விட்டுடலான்னு சொன்னியே அப்படின்னு சொன்னால், அதுபோல் சொல்கிற பதிலுக்கு பெருமாள் என்ன பண்ணிட்டார்? இஸ் வெஹமெண்ட்லி டிஸப்ரூவ்ட். அதை ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் காதில் கொடுத்தே வாங்கிக்காமல், அப்படி இல்லை அர்ஜுனா இப்படி நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துலேருந்து அர்ஜுனனுக்கு விரிவாக விளக்கமாக சொல்ல துவங்குறார். நம்மளும் அந்த 2வது ஸ்லோகத்துலேருந்து இன்னும் பெருமாள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.